guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு தமிழன் கண்டுபிடிச்ச இந்தியன் பஸ் சிமுலேட்டர் கேம்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். சரி வாங்க போய் விளையாடலாம். கெரியர் மோடு கொடுத்துட்டேன், ஸ்டார்ட் நியூ கொடுத்துட்டேன். கெரியர் மோடு ஸ்டார்ட் நியூ. எங்கேருந்து தெரியுமா அங்கே போகிறோம்? வண்டி சேலத்துலேருந்து ஹைதராபாத் போகுது கைஸ். வண்டி சேலத்துலேருந்து ஹைதராபாத் போதே ஒரு ஆளுக்கு 500 டிக்கெட் 500 டிக்கெட்டுன்னு சொன்னாலாம் கட்டுப்படி ஆகாது. 5000 கைஸ் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு அப்படின்னு சொன்னால் எவன் நம்ம வண்டியில் ஏறுவான்? ஒரு பயனும் ஏற மாட்டான். நேராக போய் மாற்றிட்டேன். ரிவர்ஸ் போடுவோம். என்ன ரிவர்ஸ் திருப்போம்? எந்த பட்டன் கொடுப்பாங்க? அடுத்து வந்து அழுத்தி எப்படியோ சேலம் மாநகராட்சி தமிழ்ல எழுதியிருக்காங்க கைஸ். சேலம் மாநகராட்சி நிலையம். நல்லா தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. சேலம் மாநகராட்சி நிலையம். அதுவும் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் பணம் மரம் நிற்கிது. அப்போ அந்த போஸ்டரை நல்லா ஊற்று பாருங்களேன். தமிழ்நாட்டு போஸ்டர் எங்க கம்மி பணம் கம்மி பணம் இல்லைடா, சும்மா சொன்னேன். இது அங்கே நிற்கிது வேப்ப மரம். வா 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 நீ வா. ஏய் வாட கண்டக்டராக வாடா நல்லா இருக்கும் கைஸ். என்ன கண்டக்டர் வரல? ஏன் கண்டக்டரே வாழே அப்போ நான் ப்ளீஸ்ரா வாடா. இந்த கேம் சூப்பரான தமிழ் கேம்டா கைஸ். எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போகணும் கைஸ் 2 நாள். இல்லாட்டி கஸ்டமர்ஸ்லாம் வெறுப்பாயிருவாங்க. ஏன்னா இந்த கேமில் நம்மளை ஒரு வயசான தாத்தா கொடுத்துனாங்க. சரி சீக்கிரம் வண்டி எடுத்துன்னு போவோம். டிரைவ் டு பெங்களூர். சேலம்லேருந்து கிளம்புறோம். வண்டி 50 போது ஆரம்பத்தில் பறக்குது வண்டி. கைஸ் வண்டி ஓட்ட தெரியல கைஸ். இங்கே இருக்க செட்டிங்ஸில் நேராக எங்கெங்கெல்லாம் போய் மோத போகிறேன்னு தெரில. தமிழ்நாட்டு போஸ்டர்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கேமு. நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் பஸ் சிமுலேட்டர்னு போட்டாலே வந்துடும். சூப்பரான கேம் கைஸ் இது. ஏன்னா முன்னாடி தான் கொஞ்சம் லைட்னிங் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இருங்க நான் லைட்னிங் அதிகப்படுத்துகிறேன். இவ்வளோதான் கைஸ் லைட்னிங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன் நல்லா பண்ணல. மிச்சதெல்லாம் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவை அப்படியே காப்பி வச்சு போட்டுருக்காங்க. ஸ்கூலு வாங்க போய் ஸ்கூலில் போய் சுற்றி. ஐயோ ஆட்டோக்காரன் வர கொடுக்குவான்ட்டான். நம்ம ஊர் ஆட்டோக்காரனுங்கன்னா திட்டிருப்பானுங்க. உங்கள் திட்டம் ஆமாம் நம்ம யார் அந்த கேமில் இருக்க மாதிரி இல்லைன்னா இந்த கேமில் நம்ம ஒரு தாத்தா. ஸ்கூல் ஜோன் சேலம் சிட்டி டிராஃபிக் போலீஸ். நாங்கள் அதெல்லாம் தட்டி விட்டு சத்துரோட்டே. டிவிகே சரஸ்வதி பிக்சர் விநாயகர் பிக்சர்லாம் போட்டிருக்காங்க கைஸ். சரி நம்ம அப்படியே வண்டியில் ஏறி திருப்பி வண்டி எடுத்துருவோம். நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ ஒரே ஒரு பாட்டிலே முடிக்க ட்ரை பண்ணுவோம். வண்டி பம்பம் சத்தம் போடு போது. வண்டி சத்தம் போடும் மாட்டம் சத்தம் போடும் மாட்டம். வண்டி சத்தம் போடும். டிராஃபிக்காக இருக்க இடத்துல வந்து 100 தாண்டி போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு இங்கே கண்ட்ரோல் போகாது. என்ன நடக்க போகுதுண்டா தெரில. பிரேக். ராங் ரூட்டில் போகிறேன் கைஸ். அதுதான் இப்போ ஒரே வழி. அடுத்த இதில் போய் வந்து கண்டிக்க போகிறேன் கைஸ். இப்போ வண்டியை வந்து திருப்புறது தான் மிக கடினமான வேலை. அவ்வளோதான் வண்டி திருப்புடா. அடுத்து திருப்புடா. ஓடுற அவ்வளோதான் கைஸ். திருப்பியாச்சு கைஸ். ஏன்னா ராங் ரூட்டில் வரேன். போலீஸ் இருப்பாங்களான்னு தெரியல இந்த கேமில். ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்போது ஸ்கூல் பசங்களாம் இருக்கிற போய்ட்டு ஏன்டா ராங் ரூட்டில் போகிறேன்னு கேட்டால் நானே ஸ்கூல் போனேன். என்கிட்ட போய் வண்டியை கொடுத்தா
கண்ட்ரோலேஷன் 400%. இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அடிச்சு ஊற்றிட்டாங்க ஒரு காரை. ஐயோ இங்கே டிராஃபிக் ஆகிட்டே லைனாக வண்டி வருது. நம்ம அப்படியே இந்த போலீஸ்காரையே அச்சு நவுத்துறேன். அந்த ரவுண்டனால போயிட்டு திருப்பிடுவோம் வண்டியை. அங்கே ஒரு ரவுண்டனா இருக்கு. அப்படியே இந்த ரவுண்டனா கிட்ட வந்து அப்படியே அப்படி வண்டியை திருப்பி. கிராஃபிக்ஸ் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சிமுலேட்டர் இந்தோனேஷியா மாதிரியே. ஒருடையாக நம்ம ஏரியா வந்துட்டோம். லிமிட்டே நம்ம ஸ்பீடு லிமிட்டே கிடையாது. நம்ம ஸ்பீடு தான், லிமிட்டே கிடையாது. பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். சர்வீஸ் ரூட்டில் வேறு போயிட்டாங்க, அதான் கஷ்டம். டிப்போ இருக்கு. ஏன்னா இடம் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா பஸ்ஸில் ஆரன் அடிச்சதான் வழி விடுவாங்க. அவ்வளோதான் பிரிட்ஜுக்கிட்ட வந்து இறக்கி விட்டானுங்க. ஓகே பிரேக் கைஸ் திருப்பி லோட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இங்கே இந்த சென்னை கிட்ட வச்சு கொஞ்சம் ரெஸ்ட்டே கொஞ்சம் பேரில் இறக்கிட்டு இப்போ வந்து ஆழத்தின்னு வந்தோம். எப்போ வர வருது வண்டி ஆரம்பத்தில் 100 இறக்கி விட்டாங்க. டிரைவ் டு பெங்களூர் சென்னையில் இருக்கோம். பெரிய சிட்டி மெட்ரோலாம் இருக்குது பாருங்க மேலே. பார்க்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க இடம் மாதிரியா இருக்கு. கோயம்பேட்லேயே அதே மாதிரி தான் ஒரு பில்டிங் இருக்கும். ஈக்காட்டு தாங்கல் கிட்ட அதே மாதிரி மேலே மெட்ரோவும் இருக்கு. சென்னை கிட்ட இருக்க மெட்ரோ போகலாமா? அதெல்லாம் போக முடியாது. மாதிரி இருந்தால் போயிருக்கேன். சரி வண்டி ஈக்காட்டு தாங்கல் மெட்ரோக்கு கீழே ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் இந்த டிரைவர் பிடிக்கணும். இல்லை இது வந்து எம்ஆர்டிஎஸ் பிரேக்கப் புடிடோ. பக்கத்தில் போய் இடிக்கல நின்றுட்டு இருக்கான் பாருங்க. பரதேசி பையன் நின்றுக்கினே இருக்கான். அவன் ஓவர்டேக் வச்சு நானே போய்ட்டேன். சித்தூர் சேலம் நம்ம சித்தூர் வழி தான், ஆந்திராபுர வழி. என்ன கொண்டு அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரனுக்கு எவ்வளோ வேகமாக வர முன்னாடி. வண்டி வேற போகுது 120 21 சர்வீஸ் ரோட் எடுத்துட்டோம். அவ்வளோதான் ஓவர்டேக் பெஸ்ட்டு ஓவர்டேக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஜார்னி ஃபஸ்ட்டாக முடிக்கணும். நெக்ஸ்ட்டு நேராக போய் ஹைதராபாத்தில் தான் நிறுத்துறோம். ஐயோ என் வேறு திரும்பிட்டோம்டா. குட்டியாக இருக்குது. யார் இவன் நேரம் கட்டவன் நேரம் பார்க்காம ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இடமே பத்தல. இந்த இடத்துல போய் 100ல் போயிட்டுருக்கணும். அவ்வளோதான். இங்கே ஒரு ட்ரெயின் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு ட்ரெயின் ஐயோ ஒருத்தர் ஆச்சுன்னா நன்ட்டு டேங்க் இருக்குங்க. இதே இந்த இடத்துல பைக் இருந்திருந்தா எவனையும் அடிக்காமல் அவன் பாட்டுன்னு போயிருப்பான். இது பஸ்ஸுனா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கவங்களாம் நினைப்பாங்க எங்களைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் நம்ம ரொம்ப நேரம் போக வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஹைவேஸ்க்கே வரும். சின்ன பெட்ரோல் நிறையவே இருக்குது. காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பறக்குது வண்டி. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ புதுசாக தான் விளாண்டுட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது அப்டேட் கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய காஸ்ட்யூம் எடுத்து வச்சுட்டு விளாட முடியாதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போ புதுசாக திருப்பி ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கும் ஆதரவு கொடுங்க. அவ்வளோதான். சென்னை தாண்டிட்டோம். ஓகே
காய்ஸ் சென்னையை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருந்தோம். அங்கே நிறுத்தி ஆளெல்லாம் இருக்கணும். பேர் தெரில, ஆந்திரா கிட்ட ஏதோ ஒரு ஊர், சிட்டூர். பெங்களூருக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் சென்னையில் தான் இருக்கேன், கோயம்பேட்டில். இப்போ தான் சென்னை கோயம்பேட்டிலேருந்து சித்தூர் வந்திருக்கோம். இங்கே நிறைய பிளாட்லாம் விற்பனைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பெருசு பெருசாக பசுமையாக இருக்குது சித்தூரே. எங்கள் ஊர் சொந்த ஊர் பக்கத்தில் சித்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. என்ன ரோடு குட்டியாக இருக்குது, அதான் இங்கே பிரச்சனை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு பிரேக்கை பிடிச்சேன். இன்னும் நிறைய பேர் முட்டியிருக்கேன், ஏற்கனவே 4 பேரை முட்டிட்டேன். சீக்கிரம் சித்தூரை கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹைதராபாதாக தான் பெங்களூராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வண்டியை ஃபுல் ஸ்பீடில் விடுவோம், அப்படின்னா போகும் வேகமாக. ஓகே வண்டி நிறுத்தப்பட்டுச்சு. டிராஃபிக், ராங் ரூட்லேயே போக முடியாது. எவ்வளோ கஷ்டமான பிரேக் தெரியுமா அந்த இடத்துல. இவனுங்க வேறு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி குட்டி குட்டி ரோட்லலாம் விடுறானுங்க. இந்த இடத்துல போய்கிறதும் கஷ்டமாக இருக்குது, போயிட்டு வரவும் முடியலை, ராங் வேலையும் போக முடியலை. ஏன்னா நாங்கள் அப்படியே ஃபுல்லாக வண்டியாக இருக்குது பாருங்கள், ஃபுல் வண்டி, ஃபுல் டிராஃபிக். சித்தூர் என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? சென்னையில் கூட அவ்வளோ டிராஃபிக் இல்லை கைஸ், அவ்வளோ பெரிய ஊர். சித்தூரில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. சென்னை பெருசா சித்தூர் பெருசான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம இந்த இடத்த கிடைக்க ரொம்ப நேரம் ஆயிரும் போல. வண்டி அப்படியே பொறுமையாக வருது. முன்னாடி இருக்கவங்களாச்சு நோக்கணும். அது முன்னாடி ஆளே இல்லை, சீக்கிரம், இதான் நம்மளுக்கு வச்ச டைம். எப்படா வண்டி நிறுத்து. இந்த ஸ்பீட் அழுது 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 ஸ்பீடு அழுதுச்சு. அவன் சுடுத்துலேயே தைக்க விடுவான், அவன் சும்மா விடுவான் அப்படின்றதுக்குள்ளே இந்த இடம் வந்துருச்சு. டிராஃபிக் எப்படிதான் சித்தூரை கலக்க போனே தெரியல. வண்டி எவ்வளோ பொறுமையாக ஓடுது, அவ்வளோ பொறுமையாக போகுது. இல்லை புரியல, என்னாச்சும் கலைக்கிறாங்களா? நான் பாட்டுன்னு அக்ஸலேட்டர் 60-65 வச்சு முறுக்கினே இருப்பேன். அதுவும் அது பாட்டுன்னு போயினே இருக்குது. முன்னாடி எவனும் இல்லை. அவ்வளோ இருக்குடா. பிரிட்ஜு கண்டிப்பாக பெருசாக இருக்கும். அவ்வளோ இப்போனால எனக்கு இப்போதான்ற மனசுக்குள்ளுன்னு. ஏன்னா பிரிட்ஜுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேயும் ஒத்தடி ரோடா? ஐயோ 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 ஐயோ. கீழே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. சரி, வண்டி ஒரே நிறுத்த நிறுத்தி கீழே போய் நிறுத்திடுவோம் ஃபஸ்ட் எடுத்து. அவ்வளோதான், கரெக்டு வண்டி ஹைவேக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரே நிறுத்திட்டோம். நேராக பெங்களூரில் போய் நிற்க போகுது வண்டி. இங்கே 2 பேர் ஓடி கொடுத்துருக்கானுங்க கைஸ், போயும் நானும் ஆக்சிடென்ட் பண்ண கூடாதுன்னு தான் பார்த்தேன். இவனுங்க ரெட் லைட் போடுறானுங்க. காந்திஜி சிலையெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. சித்தூருக்கு போகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, சித்தூருக்குள்ள இருந்து முடிக்கிறதுக்கு. ஐயோ ஆட்டோக்காரன் பரிதாபமாக நானும் அப்படி வலிச்சு வலிச்சு ஓடுறேங்க சித்தூரை முடிச்சிடலாம். ஐயோ, உங்ககிட்ட பிரச்சனை அப்படியே பார்க்க போட்டேன். பார்த்தா உங்களை வச்சிருப்பேன், எங்கள் பாட்டுன்னு ஜாலியாக நடைகிறீங்க. என்னால் இங்கே வேறு ஒரு டிராஃபிக் வந்துடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இடம் இல்லையா? பஸ் கழுவிடுடா. நானே
ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வச்சுக்கிடுங்க. பஸ் இங்கே 50 பேர் இருக்காங்க, உள்ள ஒருத்தர் இருக்கான். அவ்வளோதான் சுத்தம் முடிக்க வராங்க. இவங்களாம் பார்த்துட்டேன் சித்தம் கம்ப்ளீட் அப்படியா ஐயா குறுக்கே அவங்களால ஆச்சு ஐயோ சித்திரம் முடிக்காத எனக்கு சொல்லிடுச்சு. வண்டியோட கண்டிஷனும் அப்படி மாறிடுச்சு. என்ன பாருங்களேன், நொறுங்கி அப்பளமாகி சின்ன அண்ணமாயிடுச்சு. குறுக்கு இவன் வேற வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு சித்தூரை முடிச்சது ஒரு 10 தாண்டி போன மாதிரி இருந்தது. சார்ஜும் கம்மியாக இருக்குது. சார்ஜ் போட்டுட்டு விளையாண்டு முடிச்சிருவோன்னு தான் தோணுது. ஏன்னா எனிமேட் வச்சு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போகுது வண்டி? எங்கே? பெங்களூரா? நம்ம கொடுத்தது ஹைதராபாது. அப்போ என்ன பெங்களூருக்கு எடுத்தோமா? அவ்வளோதான் டர்போ பவர் கனெக்ட் பண்ணிட்டேன். எனிமேட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வீட்டில் தான் பஸ்ஸாக வரும். நாக்கும் தெளிவு பேச முடியல. வாய்ஸ் ரெக்கார்ட் பார்க்கணும்னா அதுக்கு ஒரே அடியாக நாக்கு தெரியுது. அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ இப்படி பண்ணிட்டுருக்கேன். சப்வேலாம் போகுது பெங்களூரில். சித்தூர் சென்னையெல்லாம் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. பெங்களூரு அதோட டிராஃபிக்காக இருக்குது. ரொம்ப கடினம். அதான் ரொம்ப கடினம். இந்த கேமில் விளாடுறதுக்கு முக்கிய திணறின்னு ஸ்பீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் அங்கே எப்படி போட்டுட்ருப்பானுங்க. அவங்க இப்படி கஷ்டப்பட்டு நெளிஞ்சி வளைஞ்சி பிரேக்கு பிடிச்சி அவங்க கையில் ஒரு 250 பேரோட உசிரை சம்பளம் பிடிச்சி பாருங்க. அவங்களாம் பூந்து போகிறாங்க. அப்படியா பூந்து பெங்களூர் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஜாலின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சிட்டேன். பெங்களூர் தான். அவ்வளோதான் நீ வேற வந்துட்டேன். அவ்வளோதான் ஒன்று ஏற்றிட்டேன். சாக மாட்டேங்குது. இந்த வீடியோ எனக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கணும். அதுக்கே நான் சொல்லிடுறோம். உங்களை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திப்பேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ் ஸ்டம்பிள் கைஸ் தான் இருக்கும். வேறு இருக்க வாய்ப்புள்ள ஸ்டம்பிள் கைஸ் தான். கண்டிப்பாக ஸ்டம்பிள் கைஸாக தான் இருக்கும். ஃபெஸ்டிவலுங்களெல்லாம் சேஃபாக அத்தனை பேருக்கு விடுவோம்ல. காஃபியும் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு பயிர் இறங்கல. நெக்ஸ்ட் நம்ம ஒரு மீட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். வாய்ப்பே இல்லை. என்ன இதோட அடுத்த பார்ட் அப்புறமேட்டு போடுவோம். பாய். உங்களிடமிருந்து விடுகிறது உங்கள் மகிழ். பை பாய். See you later. டாடா.